நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயது சிவசண்முகம் மினி ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். 6 வருடங்களுக்கு முன்பு இவருக்கு திருமணமாகியுள்ளது. ஆனால் மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். தாயோடு வசித்து வந்த சிவசண்முகம் 2வது திருமணத்திற்காக பெண் பார்க்க துவங்கியுள்ளார். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி பெண் அமையவில்லை. அதோடு வயதும் கூடிக்கொண்டே சென்றுள்ளது. இதனால் பெண் கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தரகர்களை தொடர்பு கொண்டு பெண் தேடியுள்ளார். இந்த சூழலில்தான் மதுரையைச் சேர்ந்த புரோக்கர் ஒருவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயது தீபா என்ற பெண்ணை புரோக்கர் சிவசண்முகத்திடம் காட்டியுள்ளார். அவருக்கு பெண்ணை பிடித்துவிட்டது. அதேபோல் தீபாவுக்கும் சிவசண்முகத்தை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. வழக்கமாக மணமகன் தரப்பில்தான் திருமணத்திற்கு வரதட்சணை கேட்பார்கள். ஆனால் தீபாவின் குடும்பத்தினரோ பெண்ணை கட்டிக் கொடுக்க மாப்பிள்ளையிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார்கள். பெண் கிடைத்தால் போதும் என்ற நிலையில் இருந்த சிவசண்முகமோ அதற்கு ஒத்துக்கொண்டுள்ளார். அதோடு புரோக்கர் கமிஷன் 1 லட்சம் ரூபாய் என பேசி முடிக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து திருமணத்திற்கு நாள் குறித்திருக்கிறார் சிவசண்முகம். 2வது திருமணம் என்பதால் ஆடம்பரமாக இல்லாமல் எளிமையாக செய்து கொள்ளலாம் என இருதரப்பிலும் பேசி முடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 7ஆம் தேதி மதுரையில் உள்ள கோவிலில் திருமணம் நடந்துள்ளது. அதில் சிவசண்முகத்தின் குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள் யாரையும் அழைக்கவில்லை. அதேபோல் தீபா வீட்டிலும் அவரது குடும்பத்தினர் மட்டுமே வந்திருக்கிறார்கள். திருமணம் முடிந்து அடுத்த நாள் ஊருக்கு வந்த சிவசண்முகம் விருந்துக்காக பக்கத்து ஊரில் உள்ள தனது சகோதரி வீட்டுக்கு சென்றுள்ளார். தடபுடலாக விருந்து வைக்கப்பட்டுள்ளது. அன்று இரவு புதுமண தம்பதி ஒன்றாக உறங்கியிருக்கிறார்கள். விடிந்ததும் சிவசண்முகம் கண் விழித்து பார்த்தபோது தீபாவை காணவில்லை. அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார். அதுவோ சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் தாலியோடு சேர்த்து 9 சவர நகை போட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நகைகளோடு தீபா மாயமாகி இருக்கிறார். மனைவியை தொடர்பு கொள்ள முடியாததால் அதிர்ச்சியடைந்த சிவசண்முகம் பெண் பார்த்து வைத்த புரோக்கரை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் அவரது செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகும் இவை அனைத்தும் திட்டம் போட்டு நடத்தப்பட்ட திருமண மோசடி என்பது தெரிய வந்துள்ளது. முதல் திருமணம்தான் நீடிக்கவில்லை. 2வது திருமணத்தையாவது நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என பல கனவுகளோடு இருந்த சிவசண்முகத்துக்கு இச்சம்பவம் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அதை நினைத்து நினைத்து உள்ளுக்குள்ளேயே மருகி போயிருக்கிறார். அடுத்த நாள் காலை வீட்டிலேயே தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் சிவசண்முகம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிவசண்முகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான தீபாவையும் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்த புரோக்கரையும் தேடி வருகின்றனர். திருமணமான 4 நாட்களில் புதுமாப்பிள்ளை தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.